live now. ஓஹோ, நம்ம கேமரா இது வச்சுருந்தோமோ? அப்படியே ஓ வா அருமை. சரி, நான் இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்னா, சுதீஷ் விஜயகாந்தினுடைய மச்சினன் சுதீஷ். அப்புறம் அவனுடைய அக்காக்கள், 2 அக்காக்களுடைய புருஷங்க. அதாவது ஊரில் இருக்கும்போது வந்து கடலூர் கிருஷ்ணாவரத்தில் இருக்கும்போது பிரேமலதா எப்போதுமே என்னை வந்து கடத்திட்டு போவா. எப்போதுமே கடத்திட்டு போவா. காசி தர்மம், சொக்கம்பட்டி, அந்த பாறை கிட்டக்க, புண்ணியாவரம், அப்புறம் கிழக்கு கம்பனேரி, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் என்னைய வந்து தன்னோட அடியாட்களை வச்சு கடத்திட்டு போய் என் புருஷனை விட்டுரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அடின்னு அடிச்சுன்னு ஒருக்குவா. கடத்தும் போதே என்னுடைய குண்டாஸ் படம் வந்து அவளை வந்து அடித்து தூக்கிடும். அவளை அடித்து கடைசியாக வந்து 1993 ஆமாம், 93 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி எங்கள் ஊர் கடையநல்லூர் இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி அவளை அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் பண்ணி போகும்போது, இதுக்கெல்லாம் நீ சேர்த்து மாற்ற அழிவடி, இருடி, நீ வாழ்க்கை ஃபுல்லாக நீ அழுவடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாவ. இதுக்கெல்லாம் நீ சேர்த்து மாற்ற நீ அழுவடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழி வாங்குவேன் உன்னை சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே போனான். அதுக்கப்புறம் இருக்கிற இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் நாங்களாம் பேசிட்டு இவன் என்ன பண்ணா ஏது பண்ணா அதெல்லாம் பேசிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாட்கள் கழிச்சு விஜயகாந்த் வந்து ஜாமீனில் எடுக்கிறாரு. இவளால எனக்கு ஏகப்பட்ட தொல்லை, ஏண்டா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு. பாரதி, நீ சொன்னது சரிதான், நான் அவசரப்பட்டு நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தப்பா போச்சு. ஏன் தம்பிங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் கொஞ்சம் பொறுமையா தம்பிகளை கல்யாணம் நடக்கட்டும், தம்பிகளை கல்யாணம் பண்ணிக்கட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எங்க அக்கா கல்யாணம் ஆன உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ சொன்ன. நான் அதை வந்து நான் இது பண்ணவே இல்லை. அப்புறம் என்னை வளர்க்குறவங்களோட சம்மதத்தோட தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ சொன்னதையும் நான் மீறி நான் பிரேமலதா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ நான் கஷ்டப்படுறேன். அப்புறம் இந்த விஷயம் வந்து நக்கீரன் கோபால் உன்னுடைய ஃப்ரெண்டாமே, அவருக்கு தெரியாமல் நீ பார்த்துக்கோ பாரதி, உன்னை பற்றி தெரியாமல் நான் வந்து பிரேமலதா கல்யாணம் மாட்டேன். அப்புறம் வீரப்பனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா பிரேமலதா அடிக்க போகிறான், நீ எல்லாரையும் நீ ஆஃப் பண்ணி வை பாரதி, நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாது பாரதி அப்படின்னு சொன்னார். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவளை ஜாமீனில் 30ஆம் தேதி ராத்திரி 30ஆம் தேதி எடுத்துகிட்டு போகிறாரு. அன்றைக்கி ராத்திரி 31ஆம் தேதி அங்கே சென்னைக்கு போயிட்டு 2 பேருக்கு என்ன சண்டையாக அவள் அழுன்னு அழறா. காலங்காத்தால நைட்டு மிட்-நைட்டில் ஜெயா டிவிக்கு போகுது. என் மனைவி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே, என் மனைவி தான் கண்கண்ட தெய்வம், என் மனைவி தான் என் வாழ்க்கையில நிழல் சக்தி நிஜ சக்தின்னு 1994ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஜெயா டிவிக்கு வீடியோ எடுத்து விஜயகாந்த் போடுறான். கொஞ்சம் அந்த பிரேமலதா பக்கத்தில் உட்காந்துருப்பல்ல, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவள் கண்ணில் அழுதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புடவை கட்டிட்டு உட்காந்துருப்பா, கண்ணெல்லாம் மூஞ்சிலாம் வீங்கி போய் அழுதது நல்ல மீண்டும் அதை திருப்பி பாருங்க. அது என் மனைவி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு 94 நியூ இயர் அன்னைக்கு போட்டிருப்பான் ஜெயா டிவிக்கு. இதை அனுப்பிச்சிருப்பான். இது அது முதல் நாள் நடந்த 5 நாள் நடந்த சம்பவம். சிபிசிஐடிஸ் நீங்கள் என்கொயரி பண்ணி கேட்கலாம், யார் வேணாலும் இது பண்ணி கேட்கலாம். அப்புறம் சுதீஷ், இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு டார்ச்சர் கொடுத்த, ஒரு சுண்ணி எடுத்து ஊம்ப சொன்ன, என்ன அடிச்ச,
மறுபடியும் என்னை கடத்திட்டு போய் எப்போதும் அந்த அந்த பம்பு சட்டை அந்த ரூம்குள்ளே தான் என்னை அடைச்சி போடுவீங்க நீங்கள். அங்கேயும் வந்து பேண்ட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு ஜெட்டியோட என்னை அணைச்சி பிடிச்சி இதெல்லாம் பண்ண வந்தேன். என்னோட குண்டாஸ் படம் வந்தது, அடிச்சது, நீ குடுக்குன்னு ஓடி போய் என்ன செஞ்ச, இதில் போய் ஏறி உட்காந்துக்கிட்ட. அன்றைக்கி சுண்ணியை நீ வந்து ஊம்பிடி முண்டான் காரில் வச்சு. அப்போ வெங்கடேஷ் உன்ட்ட என்ன சொன்னான்? டிரைவர் வெங்கடேஷ் உன்னை என்ன சொன்னான்? ஏனே நீங்கள் பாரதி யாருங்கிறத பார்க்கணும்னு சொன்னீங்க, அதனால தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்கண்ணே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொன்னானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நீ மூடிட்டு போடா, அவன் வேலை மயிரை பார்த்துட்டு போனே, கெட்ட வார்த்தையில் அவனை திட்டினியா? அண்ணே இந்த பொண்ணு நல்ல பொண்ணுண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுண்ணே, அண்ணே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணே, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சா நான் கூட்டே வந்திருக்க மாட்டேன்னு வெங்கடேஷன் சொன்னான். அப்போ அந்த சம்பவம் முடியுது. அதை நான் அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கணும், முடிஞ்சு வச்சு. மறுபடியும் நீ என்ன செஞ்ச? மறுபடியும் என்னை கடத்திட்டு போன அதே பம்பு செட்டு ரூமுக்கு. காய்பாய்ஜி அதே இதுக்கு என்னை கடத்திட்டு போனேன். மறுபடியும் குண்டாஸ் படம் ஒன்று அடிச்சது, காருக்குள்ள ஓடி போய் உட்காந்துக்கிட்டேன். கார் கிளம்பி போயிருச்சு. அது 2வது தடவை. 3வது தடவையும் பப்ளிக்ல எல்லாரும் கேளுங்க, சைபர் கிரைம் போலீஸ் கேளுங்க. அப்புறம் உண்மை அறியணும் அப்படின்னு உண்மை அறியும் குழுன்னு ஒன்று இருக்கு, உண்மை தகவல் அறியும் குழுன்னு ஒன்று இருக்கு, ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்கு, ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்கு. அந்த குரூப்பையும் நான் கேட்குறேன். போலீஸ் சிபிசிஐடி, டெல்லி சைபர் கிரைம் போலீஸ், தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ், அதுக்கப்புறம் நல்ல நேர்கொண்ட பாதையில் செல்லக்கூடிய வக்கீல்கள், சரியா? அப்புறம் இருக்கக்கூடிய நீதிபதிகள், யார் யாரெல்லாம் ஜட்ஜு நீங்கள் இருக்கு, எல்லாரும் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு வாங்க. காலம் கடந்து மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு விதமான மறதி வியாதி உண்டு. அந்த வியாதியின் தன்மை என்ன அப்படிங்கிறத கடையநல்லூர்ல வேலை பார்த்த போலீஸு, இன்ஸ்பெக்டர்ஸு, அப்புறம் அந்த பீரியட்ல இந்த அரசியல்வாதிகள், ஜெயலலிதா கிட்ட இருந்தவங்க, அப்புறம் அந்த டயத்தில் தமிழ்நாடு கமிஷனர் போலீஸ், தமிழ்நாடு ஆஃபீஸு, அப்புறம் டெல்லி ஆஃபீஸு, அங்கே உள்ள ஹெட்ல இருந்தவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி கேளுங்க. என்னோட மறதியின் வியாதியினுடைய தன்மை என்ன, எனக்கு எந்த மாதிரி இது உண்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, சரியா? விஜயகாந்த் செத்து போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு ஆனாலுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஒரு மேஜர் சப்ஜெக்ட்ல போகும். சைக்காலஜி படி சில பேருக்கு வந்து மறதியினுடைய தன்மை பலவிதமான உண்டு. அதுல ஒரு விதமான மறதி, நமக்கு ஒரு விஷயம் நம்ம ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த மறக்க சொல்லி சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ யாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கள விடுங்க. பொதுவாகவே நம்மளுடைய நண்பர்கள், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு நிகழ்ச்சியானது உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குன்னா அந்த நிகழ்ச்சியை மறந்துடு, புதிய வாழ்க்கையை ஆரம்பி, புதிய இடத்துக்கு போ, புதிய வாழ்க்கையை ஆரம்பி, எல்லாத்தையும் இது பண்ண அப்படிமா. அப்படித்தான் நான் மும்பைக்கு வந்துட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். விஜயகாந்துங்கிற நபரே நான் மறந்துட்டேன், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இறந்து போய் 48 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய கூட இருக்கிற டீச்சர்கிட்ட மனம் விட்டு பேசதான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஞாபகம் வருது. சரி, இப்போ நான் யாரெல்லாம் அப்போ டேக் பண்ணி நான் சொன்னேனோ கேளுங்க. இந்த சுதீஷே 3வது தடவை நீ என்னை வந்து கடத்திட்டு போன அதே ரூமுக்கு, அதே பம்பு செட் ரூமு, அதே தோப்பு, அது காசி தர்மமா புண்ணியாவரமானு எனக்கு தெரியல, அந்த தோப்பு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்னை கையை காலை கட்டி எடுத்துகிட்டு போய் மயக்கத்தை தெளிய வச்சுட்டேன். தெளிய வச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், இது என்ன தலையில் கட்டு அப்படின்னு இப்படி எடுக்கிறேன். பஞ்சு, ரத்தம், வெறும் கட்டு, எனக்கு காயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னது இப்படி அப்படிங்கிறேன். யார் சுத்தீஷ் நிற்கிறான், பிரேமலதாவோட 2 பொத்தான்கள் நிற்கிறானுங்க. 2 பொத்தான்கள். ஐத்தா அப்படின்னு அத்தான்ட்ட மடியில் படுத்து புரண்டு குஞ்சி கழுத்தை கட்டி பிடிச்சி அத்தானுக்கு முத்தம் கொடுத்து அப்படி ஒரு மச்சினிச்சி பத்தி புலம்புவா விஜயகாந்த். என்கிட்ட மட்டும் இல்லை, சினிமா தியேட்டர் ஓனரு, என்னை வளர்க்குறவரு, சினிமா தியேட்டர் படம் ஓட்டுறவரு, டிக்கெட் கொடுக்குற, நாங்கள் எல்லாரும் ஒன்று போல மீட்டிங்கில் சந்திப்போம். சில விஷயங்கள்லாம் பேசும்போது அவன் சொல்லுவான், அவனோட அந்தரங்க விஷயங்கள்லாம் பேசும்போது பிரேமலதா பண்ணக்கூடிய செக்ஸ் டார்ச்சர், அன்னேச்சர் செக்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது சினிமா தியேட்டர் ஓனர் நிறுத்துப்பா, என் பிள்ளைக்கு அதை பற்றிலாம் தெரியாது, என் புள்ள முன்னாடி இதெல்லாம் நீ பேசாத, என் புள்ள முன்னாடி இதெல்லாம் பேசாத சார், இது வந்து உங்க புள்ள விஷயம் இல்லை சார், உங்க புள்ள சம்பந்தப்பட்டு தான் இந்த விஷயம் வருது, எனக்கு அன்னேச்சர் செக்ஸை
பழக்கப்பட்டி விட்டுருக்க பிரேமலதா சொல்லிக்கிட்டு இருக்கா சார். இப்படி எதா இருந்தாலும் சரி இவன் முன்னாடி பேச வேண்டாம், நம்ம பேசிக்கிறோம் அது பண்ணிக்கிறோம். இது ஒரு பக்கம். இந்த சுதீஷ் 2 பொத்தான்கள். இவன் வந்து அத்தான்கிட்டயே அக்கா புருஷன்கிட்டயே தப்பா நடந்துட்டு இருக்கா. டிரைவர் கிட்ட இருந்திருக்கிறதா விஜயகாந்த் போட்டோ எடுத்துட்டு எங்க ஊரு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. எனக்கு இவகிட்ட டிவார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு. இந்த பாரதி விவாகரத்து பண்ணாதான் சொல்லிக்கிட்டே இருக்கா சார் அப்படின்னு. அப்படி அர்த்தம் இல்ல. நீ உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு செலிபிரிட்டி. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நீ வந்து அன்னதானம் பண்றது, கல்விக்கு கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இந்த மாதிரி உன்னை நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு நல்பெயர்லாம் உன்னை நான் உட்கார வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மனைவி ஏற்கனவே 1 வருஷமா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, சண்டைன்னு பத்திரிகையில போற நாரடிச்சாச்சு. அந்த மாதிரி உள்ள விஷயத்துல அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து நான் டிவோர்ஸ் கொடுக்கறது உன்னை நான் அவமானப்படுத்த விரும்பல. நீ அசிங்கப்படக்கூடாது. நீ அவ கூட போலியான வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். அவ உனக்கு மனைவி தான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு மனைவி தான். அவ எவன்ட்ட வேணாலும் படுத்துட்டு போட்டோம், நீ அசிங்கப்படக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை வாழ வச்சவன் நான். இப்போ வரேன் பாயிண்ட்டுக்கு. வரான் இந்த ஐத்தான் பொய்த்தான், 2 பொய்த்தான்களும் வர்றானுங்க. இங்க சுதீஷ் பேசுறான். பாரதி, நான் வந்து உன்கிட்ட நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை அசிங்கமா நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ வந்து உனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது. நீ சொன்னத பாரதிக்கு மன்னிக்கிற வழக்கமும் கிடையாது, பழி வாங்குற புத்தியும் கிடையாது. ஆனா நீ எனக்கு மனசுல ஏற்படுத்தின காயம் தான். பப்ளிக்ல எல்லாரும் மத்தியிலும் என்னை அசிங்கப்படுத்தினது காயம் தான். நான் உன்னை ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன், ஆனா நான் உன்னை பழி வாங்கவும் மாட்டேன். நீ செஞ்ச தப்பே உன்னை தண்டிக்கும், காலம் தண்டிக்கும். நீ அது வரைக்கும் ஆடிக்கும். அடுத்து இந்த 2 பொத்தான்களும் சொல்றானுங்க, பாரதி நீ ஒரு இன்னசென்ட் பாரதி, நீ ரொம்ப நல்லவ பாரதி, நீ எல்லாரும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறியாமை சினி ஃபீல்டுல, அப்படி செஞ்சியாமை, இப்படி நிறுத்து. இப்ப உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இது பண்ணிட்டு இருக்க, இது என்ன பஞ்சு காயம் இதெல்லாம்? ஆமா நீ ரொம்ப அறிவாளின்னு கேள்விப்பட்டேன், இந்த போட்டோவெல்லாம் கொஞ்சம் பாரு அப்படின்னு. எந்த போட்டோ அப்படின்னு. இந்த போட்டோ உண்மையா பொய்யான்னு நீ சொல்லு, நான் நீ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. சரி அப்படின்னு அந்த போட்டோஸை வாங்குறேன். போட்டோஸை வாங்கி பார்த்தோன்னா பூரா விஜயகாந்த் மண்டையில அடிபட்டு காயம்பட்டு அப்படி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான். அப்படியே மயங்கி கிடக்குறான். மண்டையிலலாம் காயம், இந்த கையில காயம். அப்புறம் இங்க இந்த வாய் வழி அப்படி என்னமோ ஏறிக்கிட்டு இருக்கு, மூக்குல அப்படி ஏறிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல. அப்படியே மயங்கி போய் கிடக்குறான். பாரதி இப்படி ஒரு 10 போட்டோஸ் இருக்கும். பாரதி இந்த போட்டோஸ் உண்மையா பொய்யான்னு நீ சொல்லு அப்படின்னு. ஐயோ இது நிஜம் அப்படின்னு. யார் இவனை அடிச்சாங்க அப்படின்னு கேட்டேன். இது நிஜம், யார் இவனை அடிச்சாங்க? நாங்க தான் அப்படி பண்ணோம். ஏன் அப்படி பண்ண, அவன் என்ன பண்ணான், எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு நாங்கள் ஸ்லோ பாய்சன் கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் கண்டுபிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சோன்னே நாங்கள் கட்டையால் அடிச்சிட்டோம். அவனை நாங்கள் அடிச்சிட்டு நாங்களே இந்த மாதிரி குடி போதையில் விழுந்துட்டா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். இப்போ இவனை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பத்திரத்துலலாம் நீ கையெழுத்து போடு அப்படின்னா. எதில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சுதீஷ் ஒரு 4 பத்திரம். ஒரு பத்திரத்துக்கு கீழே ஜட்ஜஸ், சிபிசிஐடிஸ், தமிழ்நாடு, டெல்லி, இன்னும் உலகம் பூரா இருக்கிற சிபிசிஐடிஸ், வக்கீல்கள் எல்லாரும் இந்த வீடியோஸை கொஞ்சம் கவனிங்க, பாருங்க. பொம்பளை பொறுக்கிகள், வேசிகள், விஜயகாந்தோட பொண்டாட்டிக்கு இன்னும் கொன்னி அப்படின்னு தலை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறவன்லாம் இந்த வீடியோக்கு வராத, தெரியுதா? இந்த வீடியோ ஜட்ஜஸ் எல்லாரும் இதை பாடுங்க. ஒரு பத்திரம், அந்த பத்திரத்துக்கு கீழே அந்த பெரிய லெஜண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்கும்ல, மறந்து போச்சு எனக்கு. நானும் பத்திரம் ஆஃபீஸில் குப்பையை கொட்டிருக்கேன், எனக்கு டக்குன்னு மறந்துடும். அது ஒரு 10 பேப்பர் அட்டாச்சு. இப்படி 3-4 பத்திரம் இவன் வச்சிருக்கான். இவங்கிட்ட ஒரு 3, அவங்கிட்ட ஒரு 3. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. நீ இந்த இடத்த வச்சுக்கோ, அந்த இடத்த நீ வச்சுக்கோ, எனக்கு இதை கொடுத்துரு, எனக்கு பிசினஸுக்கு இதுதான் சரியா வரும், இல்லை இவன் சொல்றான் எனக்கு அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, நம்ம அப்புறம் பேசிப்போம், முதல்ல இவன்ட்ட கையெழுத்து வாங்குவோம். அவன் உங்களுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. எங்க விஜயகாந்த் உன் பேர்ல தான் எல்லாத்தையுமே இடம் வாங்கியிருக்கான். விருதுநகர்ல ஒரு இடிஞ்சு போன வீடு, இடிஞ்ச வீடு பாழடைஞ்ச இடிஞ்ச வீடை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மனையை வாங்கியிருக்கிறான். அதுக்கப்புறம் இப்படி நிறைய இடங்கள்லாம் வாங்கியிருக்கிறான். அது எல்லாத்தையுமே எங்க பேருக்கு வேணும், எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போடு அப்படின்னா.
நீ இப்போ நான் கையெழுத்து போடலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நாங்கள் விஜயகாந்தை எதாவது பண்ணிடுவோம். உனக்கே தெரிஞ்சு போச்சுல இது உண்மைன்னு. உனக்கு கட்டு போட்டது பொய்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் உன்னை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த பாரு, உன்னை கட்டி போட்டு இந்த அடிபட்டதெல்லாம், அந்த கட்டி போட்டதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதை விஜயகாந்த்கிட்ட காமிப்போம். உன் அளவுக்கு விஜயகாந்த் வந்து அறிவாளி கிடையாது, நம்புவான். அவன் நம்புவான், தெரிஞ்சுதா? நீ இதில் கையெழுத்து போடு அப்படின்னா. அவனை தயவு செய்து நீ எதுவுமே செஞ்சிடாத. எனக்கு அவன் என்னென்ன சொத்து வாங்கினோன்னு ஏது பண்ணோன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு அவன் மட்டும் போதும். எனக்கும் அவனுக்கும் செக்ஸ் கான்டாக்டே கிடையாது. அது எங்களுக்கு தெரியுமே. நீ ஒரு யூஸ்லெஸ்ன்னு தெரியும். நீ செக்ஸை யார்ட்டையும் வச்சுக்க மாட்டேன்னு தெரியும். நான் தெரியாதனமா அவன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அதனால தான் எங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு அவன் உன் பேரில் எழுதி வச்ச சொத்தெல்லாம் எங்களுக்கு வேணும். அவன் உயிரோட வேணும். அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அவனை நாங்கள் மெண்டலாக்குவோம். நடமாடிக்கிட்டு அவனை மெண்டலாக்கி விட்டுருவோம். தெரியுதா? எங்களுக்கு சொத்து தான் முக்கியம். கையெழுத்து போடு அப்படின்னா அப்படியே எல்லாத்துலேயும் நான் கையெழுத்து போட்டேன். தயவுசெய்து சைபர் கிரைம் ஆஃபீஸ் எல்லாரும் இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. இத்தனை நாள் என்ன கோமால இருந்தியான்னு கேட்கக்கூடாது. இந்த 3rd ரேட் 4th ரேட் 5th ரேட் 6th ரேட் இந்த வேசிக்கு பிறந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. என்கிட்ட இருக்கிற மறதி வியாதியின் தன்மை என்ன, நான் எந்த மாதிரி சூழல்ல பாம்பேல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்கு எந்த மாதிரி குழந்தை பிறந்தது, என்னோட கணவன் எப்படி அமைஞ்சான், நான் எப்படி மறதியில இருந்தேன், இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கைன்னு இருந்தேன். விஜயகாந்தே நான் மறந்துருந்தேன். இப்போ பந்தம் பாசம் எல்லாம் என்னை விட்டு போனப்புறம் விஜயகாந்தோட நினைவுகள் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சுதீஷ் என்கிட்ட சொத்து வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்துலேயும் நான் கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்டுட்டு எனக்கு விஜயகாந்த் உயிரோட வேணும், நடமாடுறது வேணும், புத்தியாலையும் வேணும், எல்லாமே எனக்கு உசுரோட வேணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ராஜு 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 ராஜுன்னு எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் அவனை நாங்கள் பண்ண மாட்டோம், அவனை பத்திரமா இது பண்ணோம். ஆனால் இதுக்கு மேலே அவன் ஏதாவது சொத்துக்கிட்டு வாங்கினான்னு வை, நாங்கள் வாங்க விட மாட்டோம். வாங்கினான்னு வை, உனக்கு அடி இருக்குடி அப்படின்னா. அவன் சொத்து வாங்கினானா என்ன எதுக்கு அடிக்க போற, அங்கே அவனை நாங்கள் மிரட்டோம் அப்படின்னு எல்லா பத்திரத்துலையும் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்னை எல்லாம் முடிஞ்சு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு முடிச்சப்புறம் என்னை கடத்திட்டு போனதை பார்த்துட்டாங்கல்ல. என்னுடைய குண்டாஸ்படார் என்னுடைய பாதுகாப்படார் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பத்திரத்தில் நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு. விஜயகாந்த் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. பாரதி அறிவில்லையா ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு விஜயராஜோட உயிர் தான் எனக்கு முக்கியம், ராஜு உயிர் தான் எனக்கு முக்கியம். அவனுக்கு எதுவும் எனக்கு சொத்தே தேவையில்லை, அவன் இருந்தால் போதும். அதுதான் உண்மையான காதல். தெரியுதா சுதீஷே? நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் சரியா? அப்புறம் 2014ல 2013 2011 2010 2009ல நான் வரல ஊருக்கு. 2010ல ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போயிருக்கேன். 2011ல நான் கோவில் இதெல்லாம் சுற்றிட்டு நான் போயிருக்கிறேன். 2012லையும் நான் வந்துட்டு போயிருக்கிறேன். 13லையும் நான் வந்துட்டு சும்மா விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறேன். இந்த விஷயங்கள் விஜயகாந்துக்கு தெரிஞ்சிருக்கு. என்னை வளர்க்குறவங்க ஒவ்வொருத்தையா போய் கேட்டிருக்கிறாரு. பச்சேரியில் போய் பெண்ணம் இருக்கிறவன் மாடசாமி, அப்புறம் என்ன யாரெல்லாம் அங்கெல்லாம் போய் சுந்தரகோணார் வீடு, மகாலிங்க மாசாரி இவங்க வீட்டிலலாம் போய் கேட்டிருக்கிறார். அவன் எங்கே இருக்கா, பாரதி எங்கே இருக்கா, பாரதி எங்கே இருக்கா, பாரதி எங்கே இருக்கா, என் பையனை வந்து சினிமாவில் நடிக்க வைக்கணும், அவகிட்டேருந்து நான் எப்படி வந்தேனோ அவகிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு இவர் தேடி வந்திருக்கிறார். நான் 2014ல் எனக்கு குழந்தைய தான் என்கிட்டருந்து பிடிங்கின்னு போயிட்டாங்க என் புருஷன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, மகாலிங்கம் ஞாபகம் வருது. சரி மகாலிங்கத்தை பார்க்கறதுக்கு ஜூனில் போகிறேன். அப்போ தான் மகாலிங்கம் சொல்கிறாரு, நான் மகாலிங்கத்தை அப்படி மகாலிங்கம் சொல்ல, என்னை மகாலிங்கம் மாமான்னு சொல்லாத, ஒரே ஒரு தடவை மகாலிங்கம்னு கூப்பிட்றா, நீ மகாலிங்கம்னு கூப்பிட்றா, நீ இத்தனை வருஷம் கழிச்சு நீ எங்கடா போன, இத்தனை வருஷம் கழிச்சு நீ எங்கடா எங்கடா போயிருந்த, உன்னை ரொம்ப தேடுனேன்டா, நான் ரொம்ப உன்னை தேடுனேன்டா, என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட. அன்றைக்கி உன் பேச்சை மீறி உங்கள் அப்பாவும் அந்த சரோஜாவும் நடந்த விஷயத்தில் நான் விசாரித்த தப்பு தான். அதனால தான் நான் இவ்வளோ நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஏன்டா எங்கடா போன நீ, இத்தனை வருஷமும் இல்லாமல் இப்போ வந்திருக்கிறேன் நீ. இல்லை மாமா, எனக்கு இப்போ தான் உங்கள் ஞாபகம் வருது, நான் எல்லாரையுமே நான் மறந்துட்டேன். அப்போ எய்த்த விட்டு வனத்தோட மைனி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் போகிறேன். ஏய் நீ ஹேமா தானே? ஆமாம். அன்னைக்கு நீ பேசினியே பேச்சு, ஆத்தா ஒன்றா மாதிரி யாரும் ட்ராமா போட முடியாது. அவனை வாழ வைக்கிறதுக்கு நீ பண்ணின இது இன்னைக்கு கல்யாணி
அப்படி இருக்கான். ஓஹோ ஓஹோன்னு அப்படி நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா இருக்கான் அவன். இன்னைக்கு அவனுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி அவனுக்கு பதவி என்ன, பணம் என்ன, நல்ல நாடகம் போட்டு அவனை வாழ வச்சுட்டேன். இப்போ என்ன எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? இல்லை, எனக்கு அம்னீஷியா வந்துருச்சு, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது பழசெல்லாம். அதனால் குழந்தை என்கிட்ட இல்லையா அப்படிங்கின உடனே பந்தம் எல்லாம் போனோடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு, மகாலிங்கம் ஞாபகம் வந்தது. மகாலிங்கத்தை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது, வேறு யாருமே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ போன வருஷம் நீ வந்துட்டு போனியே, எனக்கு ஞாபகம் வரும் மறந்து போயிடும், ஞாபகம் வரும் மறந்து போயிடும், ஞாபகம் வரும் மறந்து போயிடும், எனக்கு என்னன்னே தெரியல, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்புறம் மகாலிங்கம் மாமா கல்யாணி யாரு, அனத்தோட மைனி சொல்கிறாங்களே அப்படின்னு. அதான் சுந்தரகோனார் பேரன் ஒன்னால இன்ஸ்பெக்டர் ஆனானே, அவனை தான் சொல்கிறான். அவனையும் நீ மறந்துட்டியா? ஆமாம்மாம்மா ஞாபகம் இல்லை. ஏன் வந்து மகாலிங்கம்னு சொல்ல. சரி மகாலிங்கம், என் தலையில் ஆசீர்வாதம் பண்ணுமா, என் தலையில் கை வைமா, என் கையினால எனக்கு காசு கொடுமா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்லேருந்து காசு எடுத்து தலையில் கை வச்சுட்டு இப்படி எடுத்து பார்க்குறேன். மாமா உங்கள் முகத்தில் விஜயகாந்த் சினிமா நடிகர் விஜயகாந்த் முகம் ஏன் எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டேன். ஆமாம், விஜயகாந்தன் உடனே ஞாபகம் வருது, அந்த பையன் உன்னை ரொம்ப தேடிட்டு வராம்மா, உன்னையே நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்காம்மா. அவன் பசங்களுக்கு வந்து பெரிய பையனை வந்து ஏதோ இசையில் சேர்க்கணுமா, சின்னவனை வந்து நடிக்க வைக்கணுமா, உன்னோட ஆசீர்வாதம் வேணும்னு உன்னை எல்லாருக்கிட்டையும் தேடி அலையிறாம்மா. உன் அட்ரஸை கொடுமா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அட்ரஸ் கொடுமா. டைரி கொடுத்தாரு, டைரியில் எல்லாம் நான் எழுதினேன். இப்படி எப்படி இருக்கா என்ன, என்னை பற்றின விவரங்கள் எல்லாம் நான் சொல்லிவிட்டேன். நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மகாலிங்கம் இறந்து போனது தகவல் வந்ததுக்கப்புறம் கண்ணன் வீட்டுக்கு நான் வரேன். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் கல்யாணி வரான். கல்யாணியை பார்க்குறேன், அவ்வளோதான். எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. கல்யாணி என்னை இன்ஸ்பெக்டர் ஆக்கினது, அது பண்ணது, சின்ன குழந்தையில நாங்கள் ஓடி ஆடி விளையாண்டது, இது பண்ண எதுவுமே ஞாபகம் இல்லை. இவன் தான் கல்யாணியா அப்படின்னு பார்த்துக்குவேன், அவ்வளோதான். கொஞ்சம் தான் ஞாபகம் வருது. கண்ணனையும் கொஞ்சம் தான் ஞாபகம் வருது. உண்மையை சித்தப்பா ஒரு நேரம் ஞாபகம் வருது, அவ்வளோதான் என் ஞாபகம் வருது, அவ்வளோதான் ஞாபக சக்தி. அப்புறம் நான் வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்துட்டேன். 14 நான் மகாலிங்கத்துக்கு லெட்டர் எழுதினேன், குடும்பம் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மகாலிங்கத்துக்கு நான் போட்ட லெட்டரை இவர் உடனே விஜயகாந்துக்கு சொல்கிறாரு. விஜயகாந்த் உடனே வர்றாரு, அட்ரஸ் எடுத்துகிட்டு என்னை பார்க்க வர்றாரு, தூரத்துலேருந்தே பார்க்குறாரு. அதெல்லாம் நான் ஏற்கனவே அதை பற்றி நான் போட்டிருக்கிறேன். போட்டேன்னா இல்லை, வீடியோவில் போடலை. அந்த பையன் இருக்கானே, அந்த இன்னொரு பையன், அவன் பேர் என்ன, பிரேக்கிங் பிளாக்ஸ் அப்படின்னு அந்த கபிலன்கிற பையன் நான் மதுரைக்கு வந்திருந்தப்போ என்னை இன்டர்வியூ எடுத்தான். அந்த இன்டர்வியூவை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க, ப்ரைவேட்டில் போட சொல்லி அதை எடுக்க சொல்லி. அந்த பொம்பளை பேசுகிற வீடியோலாம் ஏன் போடுறீங்க, ஃபேக்ட் செக்குன்னு ஒன்று இருக்குது, மண்ணாங்கட்டின்னு ஒன்று இருக்குது. நீ யார்? இந்த மீச ராஜேந்திரன், அவனோட வக்கீலு குக்கீலு, அப்புறம் இந்த பொருளாளர் செயலாளர் எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை பேசியிருக்கிறாங்க எலெக்ஷன் டயத்தில் ஒரு தடவை. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டிருக்கான், மறுபடியும் மிரட்டியிருக்காங்க, மறுபடியும் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது லீகல் நோட்டீஸ் ஏதாவது வந்துச்சா, உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. லீகல் நோட்டீஸ் வரட்டும். என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போறியா? உள்ள வை. என்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போனீங்க, அது எதுக்கு? ஒரு பத்திரம் 2 பத்திரம்னா பரவாயில்லை. நான் அப்போ பத்திரத்தில் இது பண்ணும்போது நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என்ன நான் இத்தனை கொலை பண்ணியிருக்கேன்னு எழுத போறியா, இத்தனை கொள்ளையடிச்சேன்னு எழுத போறியா, இல்லை இத்தனை வேற விபச்சாரம் நடத்துறேன்னு எழுத போறியான்னு நான் கேட்டதுக்கு சுதீஷ் வந்து நக்கலா சொன்னான், நீ அதுக்கெல்லாம் லாயக்கே இல்லை, பின்ன இதெல்லாம் எது கையெழுத்து வாங்குற அப்படின்னு. இதெல்லாம் எங்கள் அத்தா உன் பேரில் வாங்கின சொத்து, அது எங்களுக்கு தான் வேணும், நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா. சரியா? இந்த விஷயத்தை யார் கவனிக்கிறா? சிபிசிஐடி தான் இதை கவனிக்கணும். கொஞ்சம் இந்த சுதீஷோட சொத்து, இந்த கொக்கா அவன் பொத்தான்களோட சொத்து, அப்புறம் இவ அரசியலில் இறங்கும்போது அந்த சொத்தை வித்தேன் இந்த சொத்தை வித்தேன் அதெல்லாம் இருக்குல்ல. இந்த மகாராணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தரித்திரியம் பிடிச்சவளை, சரியா? எல்லாம் போச்சு. அப்புறம் விஜயகாந்த் வந்து தன்னோட பையனை மட்டும் என்கிட்ட அனுப்புறாரு. அந்த அந்த 2 பசங்களும் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன். அந்த பையன் சொல்கிறான், அப்பாவும் நீங்களும் ஊரை சுற்றினதெல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னார். நான் பதறி போயிட்டேன். யார் கூட ஊரை சுற்றினேன்? நான் யார் கூட ஊரை சுற்றினதே இல்லையே. ஐயோ, சும்மாவே என் புருஷன் குடும்பம் என்னை சந்தேகப்படுதே, நீ அவங்க கூட சுற்றின, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லுதே. நான் இல்லவே இல்லை, சாமி சத்தியம். அதுக்கு பேர் பொய் இல்லை, மறதி.
புரியுதா? அதுக்கப்புறம் எங்க ஊர்ல கடையநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்ஸ்டபிள் வந்தாலும் சரி, இல்லை எஸ்ஐ வந்தாலும் சரி, இல்லை எஸ்பி வந்தாலும் சரி, புதிதாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸுமே அவங்க வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணும்பொழுது கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி என்னை தான் வரவழைப்பாங்க. என் முதுகில் 4 அறை ஏதாவது சொல்லி முதுகில் 4 அறை வைப்பாங்க. என்னை தொட்டாலோ அடித்தாலோ என்னிடத்திலே இருந்து தியான சக்தி மற்றவருக்கு மாறிவிடும். தெரியுதா? இந்த விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரி, நம்ப முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், அப்படி ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு பேரு அதர்வண வேதம், பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு நீ சொன்னேன்னா உன்னோட புரிதல் தப்பு. எதையுமே கொஞ்சம் நல்ல கண்ணோட்டத்தோட பாரு, கெட்ட கண்ணோட்டத்தோட பார்க்காது. சரியா? 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 வேசிக்கு பிறந்தவனுக்கு தான் எல்லாருமே வேசிகளா தெரியும். நல்லவனுக்கு பிறந்தவன் எல்லாருமே நல்லவனுக்கா தெரியும். தெரியுதா? ஆனா அனலிஸ்டிக் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. இது பொய்யா உண்மையா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கண்ணோட்டத்தோட பாருங்க. சரியா? அப்புறம் சிபிசிஐடிஸ் போலீஸ், கடையநல்லூர் வர போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாரும், போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து தவசக்தி வாங்கிட்டு தான் அடுத்த டியூட்டியே ஆரம்பிப்பாங்க. எத்தனையோ பேரோட பிரச்சனைகள், ஒரு கேஸ் மண்டை காயுது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு விடுவாரு, கேட்பாரு, இந்த கேஸை எனக்கு இது பண்ணணும் அப்படின்பாரு, டக்குன்னு சால்வ் ஆகிடும். அப்படி ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தது. சரிதா? கொஞ்சம் காலம் கடந்து பின்னோக்கி பாருங்க, கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. சரி, இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் போடுற அப்படின்னு அப்புறம் நேற்றுக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணான், கதிர் பிளாக்ஸ்ன்னு. அந்த பையன் வந்து ஆவி வருது, ஆவிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு பையன் வீடியோ போட்டுட்டு இருப்பான், கதிர்னு ஒரு பையன். அந்த பையன் நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணினான். ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்களா, உங்களை எல்லாரும் பைத்தியம், அவர் மெண்டலு, விஜயகாந்த் செத்து போனதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது, காசுக்கு அலையுது, பைத்தியம் அலையுது, அப்புறம் அந்த ஆளோட சொத்தெல்லாம் ஆட்டை போடுறதுக்கு தான் அந்த அம்மா அலையுது, இன்னும் நிறைய. விஜயகாந்த் என் பேரில் எழுதி வச்ச சொத்தை தான் இந்த குடும்பம் ஆட்டையை போட்டுச்சு. அப்புறம் விஜய் பிரபாகரனுக்கு கல்யாணம்லாம் 19லயோ என்னமோ நிச்சயதாம்பலம்னா நடந்திருந்திருக்கு. நிச்சயதாம்பலத்தில் எல்லாரும் நாளுங்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க, இவன் என்னமோ பொண்ணு மட்டும்தான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதில் விஜயகாந்தே காணும். கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. 4 வருஷம் ஆயுமா ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவது தவறு. ஆனால் பாரதி தலையிடலாம். பாரதிக்கு மட்டும் உரிமை இருக்கு. ஏன்னா விஜயகாந்துக்கு அப்பவே நான் சொல்லிட்டேன், நீ வந்து 72 உன்னோட வயது ஆரம்பம் ஆகும் பொழுது உன்னுடைய மரண காலம் இருக்கும், நீ இறந்து போயிடுவ. உனக்கு ஹலோ 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 आवाज कम कराना प्लीज, वीडियो का। नंतर नंतर बोलते என்ன என்ன சொன்னே? சொல்ல வந்தது மறந்து போச்சு. நல்லா இருக்கு ஞாபகம், சொல்ல வந்தது மறந்து போச்சு. அப்புறம் சுத்தீஷே, பாரதிக்கு மட்டும்தான் அந்த கல்யாண விஷயத்தில் தலையிடுறதுக்கு உரிமை உண்டு. அப்போவே உனக்கு பேரம்பேத்தி வாழ்க்கையெல்லாம் கிடையாது. உனக்கு மருமக வருவா, அந்த மருமகளோட நீ வாழணும், மருமகையெல்லாம் சமைச்சு சாப்பிடணும், பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சணும், பேரம்பேத்தியை ஸ்கூலில் கொண்டு விடணும், கூட்டிகிட்டு வரணும், அந்த வாழ்க்கையெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சும் விஜயகாந்த் எப்படி வந்து அந்த கல்யாணத்துக்கு நிச்சயதாம்பலத்துக்கு சம்மதிச்சிருப்பாரு? அங்கதான் பாரதிக்கு சந்தேகம் வருது. பாரதிக்கு சந்தேகம் வருது. ஓகே, அப்புறம் இந்த பத்திரம் விஷயத்த கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சுதீஷ் பிரேமலதா அந்த 2015க்கு அப்புறம் 2015, 2014, 2015, 2016, 17, 18, 19 எல்லாம் தொடர்ந்து என்னை பிரேமலதா
டார்ச்சர் கொடுப்பா. அப்படி கை இவ்வளோ நீள நகம் வச்சிருப்பா. ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிட்டான். நான் ஏறுற ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு இப்படி பிடிச்ச தேவடியா முண்டை, ஏண்டி என் புருஷன் ஓன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏண்டி என் புருஷன் ஓன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஓன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டான். யாருமா உன் புருஷன்? உன் புருஷன் யாருன்னே எனக்கு தெரியாது. பரதநாட்டியம் தெரியும், முகபாவம் தெரியும், நல்லவன் மாதிரி நடிப்ப. நீ ஒரு துஷ்ட துன்மார்க்கி விஷஜந்து. உன் விஷ புத்திக்குத்தான், உன் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னோட விஷ புத்திக்குத்தான் உன் குழந்தை அப்படி நொண்டியா பிறந்துச்சு அப்படின்னு பிரேமலதா மட்டும் சொல்லலை, எங்கள் அக்கா சொன்னான், எங்கள் அம்மா சொல்லுச்சு, அப்புறம் எங்கள் நாத்தனார் பூத்தனார் நாகலட்சுமி அவ சொன்னான், சித்ரா சொன்னான், சாந்தி பூந்தி நாத்தனார் சொன்னான். எல்லாரும் ஒரே டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே லிங்க்கு எங்கள் அக்கா. சரியா? பிரேமலதா நீ கொடுத்த டார்ச்சர் 19, 20, அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்ச? என்ன கேட்ட நீ? பிச்சை காசு. உனக்கு யாரடி காசு கொடுக்குறா? உன் புருஷன் உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டானாமே, நீ என்னடி காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிற? எப்படி நீ தின்னுக்கிட்டு இருக்கிற? உன் நொண்டி குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எங்கடி போற? படுத்து படுத்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறியா? காமிச்சு படுத்துட்டு இருக்கியா? அந்த செக்ஸ் குருவை கூட்டிகிட்டு வந்தியே ஸ்ரீமதி விஷயத்தில், அந்த மொட்டையனை அவங்ககிட்ட கேட்குற, இவன் புண்டைக்குள்ளே எத்தனை சுண்ணி இருக்கு பாரு. அந்த ஆள் சொல்லிட்டாரு, இந்த அம்மா பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் மூலையமா, நீ ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி இதே பொண்ணை தான் பார்த்து நீ கேட்ட, இதே பொண்ணை பார்த்து தான் நீ கேட்ட. நான் அப்போவே இந்த பொண்ணு தப்பு பண்ணலை, நீ தான் தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி இந்த பண்ணிட்டு இருக்கன்னு உன்னை விட்டு விலகி போனேன். மறுபடியும் இந்த பொண்ணு தான் இன்னைக்கு பொம்பளையா மாறி இருக்கு. கையெடுத்து கும்பிடன்னு போல தோணுது. நீ மோங்கடதாம்மா பிரேமலதா தப்பா இருக்கு. ஏமா வண்டியை நிறுத்து, நீ இந்த பிள்ளைய டார்ச்சர் கொடுக்கறத நிறுத்த போறியா இல்லை நான் வண்டியை விட்டு இறங்கவா அப்படின்னு அந்த மொட்டையன் அவன் கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் நான் தப்பு பண்ணல. சிபிசிஐடிஸ் ஸ்ரீமதி விஷயத்துல இந்த பிரேமலதாவையும் கொஞ்சம் சந்தேகப்படுங்க. இந்த மொட்டையனுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? சுதீஷ் என்ன சம்பந்தம்? நான் ஏன் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷம் கழிச்சு? ஸ்ரீமதி விஷயத்துல வந்து எல்லாரும் மாறி மாறி போடுக்கும்போது நான் கிளம்ப இறங்குவேன். அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் வேற எங்கேயோ ரூட்டை பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். நக்கீரன் கோபாலேருந்து எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அந்த யாரும் நக்கீரன் கோபாலுக்கோ அந்த ஃபிலிக்ஸுக்கோ ராகுலுக்கோ, அந்த ஃபிலிக்ஸ் ராகுல் அவன் பேர் என்ன, ஐயோ ரேட் ஃபிக்ஸு ஜெராக்ஸ் கப்பி, அவன் இந்த கொக்கரக்கோ சேவல் ராகுல், யார் பணப்பொட்டிலாம் ஒன்றும் வாங்கலை தெரிஞ்சா. நக்கீரன் கோபால் பிரகாஷ் அப்புறம் இன்னும் இந்த 2 பசங்கள்லாம் வீடியோ போட்டுருந்தாங்க. யாரும் பயப்பட ரவிட்டில் பொட்டிலாம் வாங்கலை, யாரையும் மிரட்டலை. சில காரணங்களுக்காக அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. சரியா? சும்மா தப்பா எதா பேசக்கூடாது. வரும் சுத்தீஷே பத்திரமெல்லாம் என்னாச்சு நோண்டுங்க. காலம் பதில் சொல்லும். நான் அன்னைக்கே அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் யாரையும் பழி வாங்கவும் மாட்டேன். சரிதா? அவங்க செஞ்ச பாவத்தை வச்சு காலம் தாழ்த்தி அவங்கள நல்லா வளர விட்டு, நல்ல சந்தோஷமா வளர விட்டு முத்தி போகும்போது அவன் செஞ்ச பாவமே அவனை அடிக்கிற மாதிரி பண்ணு. தெரிஞ்சா? நீ லீகல் நோட்டீஸ் விடு, இல்ல போலீஸ் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. டிசம்பர் 26, 1993 பிரேமலதா நீ லாக்அப்ல இருந்த இல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன ஆளை விட்டு கடத்தி இந்த பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கினீங்களா சுத்திச்சு அவர் 2 பொய்த்தான்கள், அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் பொய்ன்னு ஆயிடாது. அப்புறம் எனக்கு பைத்தியம் மெண்டல் கிறுக்கு பட்டெல்லாம் கட்டினீங்களாமே, அந்த பையன் சொன்னா கதிர் பிளாக், மேடம் உங்களை பற்றி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது, லைவ் மீட்டிங் போடுவோம், எல்லாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் ஏன் இந்த அம்மா வந்து கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேள்வி கேட்குறவனுக்கு தான் நான் கேட்குறேன், வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி தெரிஞ்சு நீ என்ன பிடுங்க போறியா? நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேங்கிறத சைபர் கிரைம் பார்த்துக்கும், போலீஸு பார்த்துக்கும், நீதிபதிகள் பார்த்துக்குவாங்க, பெரிய 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 வக்கீல்கள் பார்த்துக்குவாங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த இந்தியாவை எப்படி தன்னுடைய கைக்குள்ள பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வெளிநாடு காத்துட்டு இருக்கும் பாரு, ஆராய்ச்சி பண்ணுவான். புரியுதா? உண்மை அறியும் குழுன்னு ஒன்று இருக்கு. அந்த குழு நான் பைத்தியமா இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு பேசுறேனா இல்லை இவங்க
இவங்களால ஏற்பட்ட மன காயத்துல பொறுத்து 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 ஆனாலும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத பொறுமையா வீடியோ போட முடியல. காயம் அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு பைத்தியத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பைத்தியம் என்று பழி சுமத்தப்பட்டவன் பின்னாடியும், பழி சுமத்தினவனை பற்றின கிரிமினல் பண்டவாளங்கள் ஒளிந்திருக்கும். ஒவ்வொரு பைத்தியத்துக்கு பின்னாடியும் ஒரு கிரிமினலை பற்றின ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். யார் யாரெல்லாம் என்ன பைத்தியம்னு சொல்றீங்களோ நிச்சயமாக நீங்க கிரிமினலாகத்தான் இருக்கணும். யார் யாரெல்லாம் ஒருத்தரை பார்த்து என்ன ஏதுன்னு தெரியாம ஒருத்தரை பைத்தியம்னு சொல்றானோ அவன் யாருக்காக வக்காலத்து வாங்கிட்டு பைத்தியக்கார பட்டம் கட்டுறானோ அந்த நபரோடைய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் துணை போனவனாக இருப்பான், அல்லது தப்பு பண்ணினவனாக இருப்பான். தப்பு பண்ணினவன் தான் தான் வண்டவான வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பைத்தியம் பைத்தியம் மெண்டல் லூசு கிறுக்குன்னு போடுவான். என்னை பத்தி பைத்தியம் கிறுக்கு லூசு மெண்டல்னு சொல்றீங்கல்ல, என்னோட சேனல்ல போய் எல்லா வீடியோஸையும் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஓகே, பாய். அப்புறம் சுதீஷே, உங்ககிட்ட இருந்து லீகல் நோட்டீஸு, மண்ணாங்கட்டி நோட்டீஸு, அப்புறம் அரெஸ்ட் வாரண்ட்டு, அப்புறம் என் சேனலுக்கு ஆப்பு வைக்கிறது. நீ என் சேனலுக்கு தான்டா ஆப்பு வைப்ப, நீ என் சேனலுக்கு தான் ஆப்பு வைப்ப. ஆனால் நீ செஞ்ச அந்த பத்திரத்தில் என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கின பாரு, அது எல்லா இன்ஸ்பெக்டர்ஸுக்கும் தெரியும். எங்கள் ஊரில் வந்துட்டு போன இன்ஸ்பெக்டர்ஸுக்கெல்லாம் தெரியும். நீ என்னதான் உண்மையை பொது. அப்புறம் சமீபத்தில் வெளிநாட்டில் ஏதோ ஒரு இடத்துல 25 வருடத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் தன்னோட அக்காவையோ யாரையோ கொலை பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம நல்லவன் மாறி சுத்திட்டு இருந்திருக்கானா. 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் பிடிபட்டானா. நீங்க யாரும் கேட்கலையே, 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலைக்கு இப்ப ஏன்டா அரெஸ்ட் பண்ற, பழசெல்லாம் போனதா போட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாமே. அதே மாதிரிதான் விஜயகாந்த் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து பேசிட்டு இருக்கியே, பொத்திட்டு போ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பொத்திட்டுலாம் போக முடியாது. ஏன்னா எங்கேயோ ஒரு கிரிமினல் நடந்துட்டு இருக்குது, எங்கேயோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த சம்பவங்களுக்கும் இந்த கும்பலுக்கும் சம்பந்தம் உண்டு. அதுக்காக தான் பேசுறேன். ஸ்ரீமதி விஷயம் மட்டும் இல்ல, எத்தனையோ ஸ்ரீமதிகள் விஷயத்துல இந்த சுதீஷுக்கும் இந்த 2 பொய்த்தான்களுக்கும் இந்த பிரேமலதாக்கும் பிரேமலதாவோட அக்காக்களும் இந்த குடும்பத்துக்கே பங்கு உண்டு. நான் பகிரங்கமா சொல்றேன். என்ன பண்ணாலும் பண்ணிக்க. ஓகே, பாய்.